Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளானும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மேக்ஸை எப்படி 12 நாளில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. ஸோ ஃபஸ்ட்டு டே என்ன டாபிக் கொடுத்துருந்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தோம். நம்ம இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ், இந்த ரெண்டு மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரெண்டை நீங்கள் தரவாக பார்த்தீங்கன்னாலே 25க்கு 23 கொஸ்டின் கிட்ட போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அதனால் ஸ்கூல் புக் சம்ஸையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் அதவே திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 7th 3rd டேர்மில் தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரே ஒரு புக்கில் மட்டும்தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 7th 3rd டேர்மில் எடுத்துக்காட்டு சம்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 சம்ஸ் இருக்குது. சரிங்களா? எடுத்துக்காட்டு சம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 சம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 சம்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிற்சி கணக்குன்னு இருக்கும். ஸோ 2.3ன்னு சொல்லிட்டு பயிற்சி கணக்கு இருக்கும். பயிற்சி கணக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 8 சம்ன்றனால கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால் பயிற்சி கணக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சம் பார்க்கலாமா? கொடுத்துருக்க எல்லா சம்முமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் தான். ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை அப்படியே கொடுத்து கூட நம்பர் மாறாமல் அப்படியே கொடுத்து கூட ஒவ்வொரு சமயம் கேட்பாங்க. இல்லை நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாடலில் கேட்பாங்க. நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட்கட் ரொம்ப பார்க்காதீங்க. சரிங்களா? எதுக்கு ஷார்ட்கட் பார்க்கணுமோ அதுக்கு மட்டும் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து இந்த சம்மை வந்து நம்பர் மாற்றி கொடுத்து கேட்டால் உங்களால் போட முடியாது. நீங்கள் ஷார்ட்கட் எதுக்கு பார்த்துருப்பீங்க? அந்த நம்பருக்கு தான் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த மாடலுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த நம்பருக்கு தான் நீங்கள் ஷார்ட்கட் பார்த்துருப்பீங்க. அப்படின்றப்ப நீங்கள் வேறு நம்பருக்கு போடும்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் மேக்ஸிமம் ஃபார்முலா வச்சு போடுறதெல்லாம் ஃபார்முலா வச்சு போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா அதாவது எடுத்துக்காட்டு 24. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக் சம்ஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தனிவட்டினா என்ன? ஃபஸ்ட்டு தனிவட்டினா என்னன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பேசிக்கே தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஸோ தனிவட்டியை வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா சம்முமே போடுவோம். அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா ஃபார்முலாவுமே எல்லா சம்ஸுமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதில் எஸ்ஐனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனிவட்டின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். பீனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அசல். சரிங்களா? பீனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அசல். என்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகள். ஆறுனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டி வீதம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே கண்டுபிடிப்போம். இன்னும் ஒன்று இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. அதாவது நமக்கு மொத்த தொகைனா என்னதுன்னா பியையும் நமக்கு வட்டியையும் கூட்டுனா கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா மொத்த தொகை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மொத்த தொகை. பீனா என்னது? அசல். அசலையும் நமக்கு தனி வட்டியையும் நம்ம வந்து கூட்டினோம்னா நமக்கு மொத்த தொகை கிடச்சிரும். ஸோ இதிலிருந்தும் நம்ம வந்து சில சம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த PNR/100ல் இது எல்லாமே கொடுத்துட்டும் கொஸ்டின் கேட்கலாம். அதாவது தனி வட்டி கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒன்று பி கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை எண்ணு கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை ஆர் கொடுக்காமல் இருக்கலாம். இது ஏதாவது ஒன்றை கொடுக்காமல் இருந்துட்டு எஸ்ஐ கொடுத்துட்டு நமக்கு வந்து அந்த ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஆக மொத்தம் நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். நம்ம வந்து எல்லா சம்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்கக்கூடிய எல்லா ட்விஸ்டட் சம்ஸ்க்கும் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப 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 ஈஸியான டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் மேக்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை இறங்காமல் இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் இறங்காமல் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் டஃப்பாக தெரியுது. சரிங்களா? 25 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் கூட நம்மளால் போட முடியாத அளவுக்குலாம் கொஸ்டின் வரவே வராது. ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க.
நீங்கள் வந்து மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் எவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட்டுன்னு. சரிங்களா? நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக படித்து நீங்கள் ஒரு கொஷின் 2 கொஷின் வாங்குறதுக்கு அழகாக இந்த மேக்ஸில் வெறும் இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு சம்ஸ் வெறும் 8 சம்ஸ் தான். பயிற்சி சம்ஸ் ஒரு 10-17 சம்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமே ஒரு 27-30 சம்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அழகாக 3 கொஷினாக அட்டன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் 25,000ன்றது என்னது? பி. ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கங்க. எடுத்து எழுதுனீங்கனாலே பாதி சம் முடிஞ்ச மாதிரி தான். சரிங்களா? வட்டி வீதம், வட்டி வீதம்னா என்ன சொன்னேன்? 6. அப்போ 6 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8%. அடுத்து ஆண்டுகள், ஆண்டுகள்னால் என்ன சொன்னேன்? என்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ எண் எவ்வளோ? 3 ஆண்டுகள். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வெட்டி கேட்டிருக்காங்க. தனி வெட்டியை நம்ம ஐயுன்னு ஷார்ட்டாக எழுதிக்கலாம், எஸ்ஐன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அங்கே பாருங்கள், அப்போ நமக்கு தனி வெட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? PNR/100. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இது நமக்கு பியும் தெரியும், என்னும் தெரியும், ஆரும் தெரியும். போய் அதில் போய் பிரதிட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ அங்கே பாருங்கள், பி எவ்வளோ? 25,000 இன்ட்டு 25,000 இன்ட்டு எண் எவ்வளோ? 3 ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம் 8. சரிங்களா? R = 8 பை 100. 100 மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னதுன்னா இந்த 100 மறந்துடுவாங்க. 100 மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் அடித்து போட்டால் நமக்கு தனி வெட்டி கிடச்சிருமா? ஸோ 2 0க்கு 2 0 அடியாயிரும். ஸோ அப்போ இதெல்லாம் பெருக்கி போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ அப்போ என்னது? 250ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 8 40, மீதி 4, 2 16. ஸோ 2000. 2000 இன்ட்டு 3 எவ்வளோ? 6000 வருதா? ஸோ நமக்கு ஆன்சர் எவ்வளோ? 6000. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த சம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சம் கிடையாது. இதுக்கு வந்து புக்கில் ஆன்சர் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதில் இருந்தும் டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சம் ரொம்ப முக்கியமானது, பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் இல்லாதனால நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதனால் இந்த சம்ஸை ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5,000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கங்க. அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு எவ்வளோ? 5%. ஸோ 5% அவர் வந்து கடனாக வாங்கியிருக்கார். ஸோ வட்டி வீதம் எவ்வளோ? 5%. அடுத்து எவ்வளோ கடனாக வாங்கியிருக்காரு? 5,000. அப்போ B = 5,000. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. N = 3. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி, அதாவது வட்டி ப்ளஸ் என்னது? மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்த தொகைனா நம்ம என்ன சொன்னோம்? ஏன்னு சொன்னோமா? ஸோ அப்போ நம்ம மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தனி வெட்டி கண்டுபிடிக்கணும். தனி வெட்டி கண்டுபிடிச்சிட்டு தனி வெட்டியையும் அசலையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு மொத்த தொகை கிடச்சிருமா? சரிங்களா? ஸோ அவ்வளோதான் சம்ஸு. ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ நமக்கு தனி வெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ஸோ எழுதிக்குவா. தனி வெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா PNR/100. ஸோ மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு P + I. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தனி வெட்டி கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ P எவ்வளோ? 5,000 இன்ட்டு N எவ்வளோ? 3 ஆண்டுகள் இன்ட்டு R எவ்வளோ? 5% பை 100. ஸோ இதை அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? 2 0க்கு 2 0 அடியாயிரும். ஸோ 50 இன்ட்டு 5 எவ்வளோ? 250 வருமா? அடுத்து 3, 5 3 15, மீதி 1, 2 3 6, 1 7. ஸோ 750. அப்போ நமக்கு தனி வெட்டி எவ்வளோ? 750. கரெக்டாக? ஸோ அப்போ மொத்த தொகைனா என்னது? அசல். அசல் எவ்வளோ? 5,000. மொத்த தொகைனா நமக்கு அசலையும் தனி வெட்டியையும் கூட்டணும். அப்போ 5,000 + 750 எவ்வளோ வரும்? 5,750 வருமா? அப்போ நமக்கு மொத்த தொகை எவ்வளோ? 5,750. தனி வெட்டி எவ்வளோ? 750. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்டு. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள், 3வது சம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். இது வந்து எடுத்துக்காட்டு சம்ஸ் கிடையாது. புக்கில் பாக்ஸ் போட்டு இந்த 2 சம்முமே ஒன்றா தான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் பாருங்கள், சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம். நம்ம வட்டி வீதம் எவ்வளோ? 12%. 6000ஐ 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். எவ்வளோ? பி. 6000ன்றது என்னது? பி. 7 ஆண்டுகள்ன்றது என்னது? என். ஸோ இவ்வளோ தான் கடனாக பெற்றிருக்காரு. ஸோ 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகையும் செலுத்தினாதான் வந்து கடன் தீரும். அப்போ நமக்கு ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தோம்ல அதே சம் தான் இதுவும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னது? நம்ம வந்து இப்போ ஐ கண்டுபிடிச்சிக்குவோமா? ஸோ ஃபார்முலா என்னது? PNR/100. அப்போ பி எவ்வளோ? 6000 இன்ட்டு என் எவ்வளோ? 7 ஆண்டுகள் இன்ட்டு 6 எவ்வளோ? 12%/100. ஸோ இதை அடிச்சு போட்டு ஆன்சர் கிடச்சிருமா? 2 0க்கு 2 0 அடி ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 60ஐயும் 12ஐயும் பெருக்கிக்கும். 0 6 2 12 0 6. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு? 720. 720 இன்ட்டு மீதி என்ன இருக்குது? ஒரு 7 இருக்குது. 0 7 2 14 மீதி 1 7 7 49 50. ஸோ 5040ன்றது நமக்கு என்னது? தனி வட்டி. சரிங்களா? 5040ன்றது தனி வட்டி. மொத்த தொகைனா என்னது? 6000ஐயும் ப்ளஸ் 5040ஐயும் கூட்டினா நமக்கு வர்றது தான் என்னது? தனி வட்டி. சாரி, மொத்த தொகை. அப்போ எவ்வளோ? 11040 தான் நமக்கு மொத்த தொகை. தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5040. மொத்த தொகை எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 11040. ஸோ இங்கே பாருங்கள், ஆன்சர் நமக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750ஐ தனி வட்டியாக செலுத்தினால் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். என்னது? நமக்கு ஆர் கொடுத்துட்டாங்க. ஆர் எவ்வளோ? 10%. என்னு கொடுத்துட்டாங்க. என் எவ்வளோ? 2 ஆண்டுகள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கொடுக்காம நமக்கு தனி வட்டி கொடுத்துட்டாங்க. எப்பயுமே நம்ம தனி வட்டி தான் கண்டுபிடிப்போம். இதில் என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு தனி வட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அசல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டால் பயப்படக்கூடாது, ரொம்ப ஈஸியானதான். ஃபார்முலா என்ன? I = PNR/100. ஸோ இதான் ஃபார்முலாவா? ஸோ இப்போ இதில் என்னது? நமக்கு தனி வெட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ தனி வெட்டி கொடுத்துட்டனால நம்ம அதை வந்து பிரதிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். தனி வெட்டி எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 750 = P தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்க போகிறோம். என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள். ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%/100. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பியை அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பி ஏன்னா நமக்கு அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தால் நமக்கு அடிச்சு போட்டால் பி கிடச்சிரும். ஸோ லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன பண்ணணும்னா பெருக்கல்ல இருக்கிறதெல்லாம் வகுத்தல்ல போகும், வகுத்தல்ல இருக்கிறதெல்லாம் பெருக்கல்ல போகும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அப்போ 750 இன்ட்டு 750 இன்ட்டு இந்த 100 வகுத்தல்ல இருக்குது. அப்போ இங்கிட்டு வர்றப்போ பெருக்கல்ல வரும். சரிங்களா? பை. ஸோ அதெல்லாம் பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்டு வர்றப்போ வகுத்தல்ல வரும். அப்போ என்னது? 2 × 10ன்னு வருமா? ஸோ ஈக்குவல் டு என்னது? பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதை அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஜீரோவுக்கும் ஒரு ஜீரோவுக்கும் அடி ஆயிருமா? ஸோ அடுத்து பாருங்கள், 4 2 I 2 10. ஸோ அப்போ எவ்வளோ? 750ஐயும் 5ஐயும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? 0 7 5 25, சாரி 5 5 25, மீதி 2 7 5 35, 35 2 எவ்வளோ? 3750. அப்போ நமக்கு பி எவ்வளோ? 3750. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டு தான். சரிங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? 3750. ரொம்ப சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அடுத்த சம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில்? ஸோ நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5600 ஆண்டுக்கு. ஸோ இது என்னது? பி. சரிங்களா? 5600ன்றது பி. 6% தனி வட்டி வீதத்தில்
அப்போ சதவீதம் கொடுத்துட்டாங்க. என்னது? தனி வட்டி கொடுத்துட்டாங்க 6%. எவ்வளவாக மாறுமா? 6720 உயருமா. சரிங்களா? இவ்வளோ தனி வட்டி வீதத்தில் ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ உயருதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ? மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்மகிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், என்ன தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பி இருக்குது, நமக்கு ஐ கொடுத்துட்டாங்க, அதுக்கு பதில் என்னது? ஏ கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். எப்போயுமே நம்ம ஐ தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா I PNR/100. ஏதாவது ஒன்று தெரியலனா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே என்னது? 2 தெரியலை. என்னது? ஐயும் தெரியலை, நமக்கு பார்த்தீங்கன்னா என்னும் தெரியலை. அப்போ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். நம்ம ஏ கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? பியையும் அதாவது அசலையும் தனி வட்டியையும் கூட்டுவோம். கரெக்டாக? அப்போ இங்கே ஏ கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன தெரியணும்? ஐ தெரியணும். ஐ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஐயை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு பி எங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ என்னது? ஏ மைனஸ் பி. கரெக்டாக? அப்போ நம்ம ஏ மைனஸ் பியை கழிச்சிட்டோன்னா நமக்கு ஐ கிடச்சிருமா? ஏன்னா நம்மகிட்ட ஏவும் இருக்குது பியும் இருக்குது. அதாவது ஏன்றது என்னது? மொத்த தொகை. பின்றது என்னது? அசல். அதாவது நமக்கு மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டோன்னா நமக்கு தனி வட்டி கிடச்சிருமா? கரெக்டாக? ஸோ நமக்கு மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோன்னா தனி வட்டி கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அந்த ஃபார்முலாவில் போய் பிரதிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அப்போ அசல் எவ்வளோ? மொத்த தொகை எவ்வளோ? 6720. அசல் எவ்வளோ? 5600. கரெக்டாக? ஸோ அப்போ இது ரெண்டே கழிச்சிட்டா நமக்கு தனி வட்டி கிடச்சிரும். 2 7 6 போச்சுன்னா 1. ஸோ 1120ன்றது என்னது? நமக்கு தனி வட்டி. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் பேர் பிரதிட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். தனி வட்டி எவ்வளோ? 1120 ஈக்குவல் டு பி எவ்வளோ? 5600 இன்ட்டு என்னு தான் நமக்கு தெரியணும், இன்ட்டு ஆறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வந்து 6%/100. ஸோ அப்போ நமக்கு எண்ணு தான் தேவை. கரெக்டாக? நமக்கு என்ன தேவை? எண்ணு தான் தேவை. ஸோ அப்போ நாங்கள் மேலே எழுதிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம எண்ணை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். ஸோ 1120 இன்ட்டு வகுத்தலில் இருக்கிறது இங்கிட்டு பெருக்கலாக மாறும் பை 5600 இன்ட்டு 6. ஸோ இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்ன கிடச்சிருமா? ஸோ இங்கே பாருங்கள், 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். கரெக்டாக? ஸோ அடுத்து 2ஆல் அடிக்கலாமா? 2 6, இது 2ஆல் அடிச்சிங்கன்னா I 2 10, மீதி 1, 6 2 12, மீதி 1 வராது, 6 2 12, இந்த 0 அப்படியே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 56 டேரெக்டாக அடிச்சிடலாமா? ஒரு 56 56, ஒரு 56 56. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 10/3 வருதா? ஆப்ஷனில் இதே மாதிரி இதை மட்டும் கொடுத்துருந்தா, 10/3 ஆண்டுகள் கொடுத்துருந்தா நீங்கள் இதவே வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லாமல் பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இப்போ 3ல் எத்தனை, அதாவது 10ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை இருக்குது? 3 9. அப்போ எத்தனை? 3 இருக்கா? மீதி எத்தனை? 1 வரும். அப்போ மீதி 1/3. ஸோ அப்போ எத்தனை? நமக்கு 3 வருஷம் 1/3 இயர் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஆன்சர் இதுதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆண்டுகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த சம் பாருங்கள், அந்த மாடல் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். ஸோ 52,000ன்றது என்னது? நமக்கு வந்து அசல். ஸோ 4 ஆண்டுகள் கழித்து, ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் எவ்வளோ? 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார். ஸோ மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. ஸோ எனில் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. சேம் போன சம் மாதிரியே தான் அங்கே வந்து எண் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்னது? 6 கண்டுபிடிக்கணும்னா ஐ தெரியணும். அப்போ நமக்கு ஐ தெரியணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டா நமக்கு ஐ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 79,040 மொத்த தொகை, அதிலிருந்து அசல் எவ்வளோ? 52,000.
இதை கழிச்சிட்டோன்னா நமக்கு ஐ கிடச்சிரும். ஸோ 0 4 0 9ல் 2 போச்சுன்னா 7 7ல் 5 போச்சுன்னா 2. அப்போ 27,040 ரூபா தான் நமக்கு என்னது ஐ. ஸோ ஐ கிடச்சிருச்சு. இப்போ போய் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஆறு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ 27,040 ஈக்குவல் டு 52,000 இன்ட்டு n எவ்வளோ 4 ஆண்டுகள் இன்ட்டு நம்மகிட்ட 6 தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பை 100. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அப்போ 6 மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்துடுவோமா? ஸோ 27,040 இன்ட்டு 100 பை 52,000 இன்ட்டு 4 ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது 6. ஸோ இதை அடிச்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ 3 0 இருக்குது, மேலே 3 0 அடி ஆயிருமா? ஸோ அடுத்து 2ஆல் அடிக்கலாமா? 2 4 இதை அடிச்சிங்கன்னா 1 2 மூவி 2 6 மீதி 1 ஐ 2 10 2 4 வரும். ஸோ 1 2 இதை அடிச்சிங்கன்னா 6 2 12 மீதி 1 7 2 14 மீதி 1 6 2 12 வரும். ஸோ அடுத்து இதை அடிக்கலாமா? 52 அடிக்கலாம். 2 4 மீதி 1 6 2 12. ஸோ இதை அடிச்சிங்கன்னா மூவி 2 6 மீதி 1. ஸோ இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ? சாரி, மீதி 1 வராது. இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? மூவி 2 6 மூவி 2 6 மீதி 1 8 2 16ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அடுத்து இதை அடிச்சிங்கன்னா 1 2 மூவி 2 6 இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 2 மீதி 1 6 2 12 மீதி 1 9 2 18ன்னு வரும். ஸோ இந்த 13ன்றது பகாயன். ஸோ அப்போ டேரெக்டாக தான் அடிக்க முடியும். ஸோ அப்போ எதால் அடிக்கலான்னு பாருங்கள். 1 13 13 இதை அடிச்சிங்கன்னா 1 13 13 மீதி 3 வரும். 13 39 வரும். அப்போ நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 13% தான் நமக்கு ஆன்சர். ஸோ 13% வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் நமக்கு 13%. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடித்து போடுறதுல தப்பு விட்டுறக்கூடாது, தப்பு விடாமல் அடித்து போடணும். சரிங்களா? ஸோ தப்பாக அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து மாறிடும். ஸோ அடுத்து 7வது சம் பாருங்கள். இன்னும் 2 சம் தான் இருக்குது. 2 சம்மோட நமக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அசல் 46,000 அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாடல் தான். ஆனால் அங்கே என்ன ஒரு ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மாதத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டு 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்று இதை ஃபுல்லாமே நம்ம மாதமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லை நம்ம வந்து ஃபுல்லாமே ஆண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 9 மாதம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாமே மாதமாக மாற்றிக்கோங்க. ஒரு ஆண்டுனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம்னு வருமா? ஸோ அப்போ 12 மாதம்னா ஒரு 12 + 9 மாதம் டைரெக்டாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 21 மாதம் பை 12 போட மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை அடிச்சு போட்டால் 7 3 21 4 12 அப்போ 7/4ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்னது நமக்கு ஃபுல்லாக மாதமாக கன்வெர்ட் பண்ணால் 7/4ன்னு வருது. இப்போ நம்ம ஃபுல்லாக வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவோமா? வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ ஒரு வருஷம் இன்ட்டு 9 மாதத்துக்கு, அப்போ 9 ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். ஸோ அடிச்சு போட்டால் என்ன வரும்? 3 9 4 12 அப்போ 1 × 3/4. ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஃபுல்லாக நம்ம மாற்றணும்னா ஒரு நாள் 4 4 + 3 7/4. ஸோ நம்ம எப்படி போட்டாலும் நமக்கு என்னது? 7/4 தான் வரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதுபடி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு அப்போ n எவ்வளோ? 7/4. பி எவ்வளோ? 46,000. மொத்த தொகை 52,040. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள். அப்போ 7லேருந்து நம்ம மொத்த தொகையை கழிக்கணுமா? ஸோ அப்போ 52,440/46,000. ஸோ இப்போ கழிங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 4 4 12ல் 6 போச்சுன்னா 6. ஸோ அப்போ நமக்கு ஐ எவ்வளோ? 6,440. இப்போ நம்ம போய் அதில் பிரதிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அப்போ 6,440 = 46,000. பி எவ்வளோ? 46,000 ×
n எவ்வளோ 7/4 இன்ட்டு இந்த 100ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 4 வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போ நான் ஆரம் மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போங்க. 6440 இன்ட்டு 100 இன்ட்டு 4 பை 46,000 இன்ட்டு 7ன்னு வருது. ஸோ இப்போ இதை அடிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இங்கே பாருங்கள், 3 0க்கு 3 0 அடியாயிரும். கரெக்டாக? 3 0க்கு 3 0 அடியாயிரும். ஸோ இதை வந்து 7ஆல் அடிக்கலாமா? 1 7 9 7 எவ்வளோ 63, மீதி 1 7 14. ஸோ அப்போ 92. ஸோ இதை எத்தனால் அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாமா? 2 4 3 2 6. ஸோ இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 4ன்னு வரும். ஸோ இது 23 பகா எண். அப்போ நமக்கு பகா டைரெக்டாக 23ஆல் தான் அடிக்க முடியும். இங்கே 92 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 23 இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு லாஸ்ட்டில் 2 வரும்னு பாருங்கள். 4ஆல் போட்டால் வருமா? 3 12, மீதி 1 4 2 8, 8 1 எவ்வளோ 9, 92 வருதா? அப்போ 4 23 எவ்வளோ 92. அப்போ 4 2 8 இங்கே 2 இருக்குது. ஸோ இதை மறந்துடக்கூடாது. 4 2 எவ்வளோ 8. அப்போ நமக்கு என்னது 8%. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது 8% கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா சம்? ஸோ அடிச்சு போகிறதுல மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிடவே கூடாது. தப்பு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து மாறிடும். ஸோ அடுத்த சம் பாருங்கள். லாஸ்ட்டு சம் ரொம்ப ஈஸியான சம். இதோட நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வந்து லாஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். ஸோ என்ன மாடல்னு பாருங்கள். ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில். ஸோ வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகளில் எண் கொடுத்துட்டாங்க. 10,050 மாறுகிறது. ஸோ என்னது ஏவும் கொடுத்துட்டாங்க. எனில் அசல் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துட்டாங்க, என்னு கொடுத்துட்டாங்க, ஆறு கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? பி தான் கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஃபார்முலாவில் நமக்கு ஏதாவது ஒன்று தெரிலனா தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஆனால் நமக்கு என்னென்ன தெரியலை, பியும் தெரியலை, ஐயும் தெரியலை. அப்படின்றப்ப நம்ம எப்படி இதை போடலான்னு பாருங்கள். சப்போஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி கொடுத்துருந்தாங்கன்னா, பி கொடுத்து ஐ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டையும் வந்து நம்ம வந்து கழித்து நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம். பட் நமக்கு ஐயும் தெரியாது, பியும் தெரியாது. ஸோ அப்போ எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ நமக்கு ஏ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அசலையும் தனி வெட்டியையும் கூட்டினா நமக்கு ஏ கிடச்சிருமா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ = பி ப்ளஸ் ஐ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? PNR by 100. ஸோ இந்த இது வந்து இதுக்கு மட்டும்தான். சரிங்களா? அந்த பி வந்து தனியாக வந்துடும். ஸோ இதை வச்சு இந்த ஃபார்முலா படி தான் நம்ம போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ எவ்வளோ நமக்கு? 10,050. ஏ எவ்வளோ? 10,050. பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு பி. என் எவ்வளோ? 5 ஆண்டுகள். ஆறு எவ்வளோ? 10 by 100. இந்த இதுக்கு மட்டும்தான் போடணும், இந்த பிக்கும் சேர்த்து போட்டுறக்கூடாது. ஆன்சர் மாறிடும். ஸோ இப்போ இதை அடிச்சு போடலாமா? ஒரு 0 அடியாயிரும். 1 5 5, 2 5 10. ஸோ இந்த ரெண்டை வந்து நம்ம டேரெக்டாக இங்கிட்டு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இது வந்து கூட்டலில் இருக்குது. இதை வந்து நம்ம கூட்டிகிட்டு தான் கொண்டு போகணும். சரிங்களா? கூட்டலை பொறுத்தளவுக்கு பகுதி சமமாக இருந்தால் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குது? p/2 இருக்குது. சரிங்களா? ஏன்னா இதை வந்து நம்ம அடிச்சிட்டோம். இப்போ p/2 இருக்குது. ஸோ பகுதி நம்ம வந்து சமப்படுத்தினா தான் கூட்ட முடியும். பெருக்கலை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஆனால் கூட்டலை பொறுத்தளவுக்கு பகுதி சமமாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். அப்புறம் இங்கேயும் 2ஆல் பெருக்கினா நமக்கு பகுதி சமமாயிருமா? ஸோ இங்கே பாருங்கள், p/2ன்னு இருக்குது, இங்கே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ 10,050 = இது என்ன பண்ணலாம்? 2p + p/2ன்னு பெருக்கலாமா? ஏன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இதையும் நம்ம 2ஆல் பெருக்கணும்னா மேலே 2ஆல் பெருக்கணும். அப்போ 2p + இங்கே 2 இருக்கனால நம்ம பெருக்க தேவையில்லை. அப்போ p அப்படியே வரும். ஸோ அப்போ 2p + p/2ன்னு வருமா? ஸோ இப்போ நம்ம இந்த 2 இங்கிட்டு கொண்டு போய்க்கலாம். ஏன்னா கூட்டியாச்சுல்ல. ஸோ அப்படின்றப்ப இப்போ என்ன வரும்னு பாருங்கள். இங்கே மேலே எழுதிக்கிறேன். 10,050 2 மேலே கொண்டு போனோன்னா அங்கே வகுத்தலில் இருக்குது. அப்போ இங்கிட்டு கொண்டு போனால் பெருக்கல்ல வரும்.
ஸோ அப்போ ஈக்குவல் டு என்னது 2p + p என்ன வரும் 3pன்னு வருமா 2p + p என்ன வரும் நமக்கு 3pன்னு வரும் கரெக்டாக. ஸோ அடுத்து இந்த பியை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த பியை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு 3 இங்கிட்டு கொண்டு போனால் பெருக்கல்ல இருக்குது, அப்போ இங்கிட்டு வகுத்தலில் வரும். ஸோ இப்போ நமக்கு அடித்து போட்டால் ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ 3ஆல் தான் அடிக்க முடியும். ஒரு 3 3 இதை அடிச்சிங்கன்னா 3 9 மீதி 1 3 9 மீதி 1 3 15. ஸோ அப்போ என்னது 3350. இந்த 2 மறந்துடக்கூடாது. 3350 2 பெருக்குனா 0 2 10 மீதி 1 2 6 6 1 7 2 6. அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளோ 6700. சரிங்களா. ஆன்சர் எவ்வளோ 6700. இங்கே வந்து நான் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்கேன், மாற்றிக்கங்க. சரிங்களா. ஆன்சர் எவ்வளோ 6700. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா நமக்கு 8 சம் பார்த்துருக்கோம். 8 சம்மும் ரொம்ப முக்கியமான சம். ஸோ வேறு மாடல். கண்டிப்பாக இதை வந்து இந்த 8 சம்முமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா. 8 சம் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது. ஃபஸ்ட் டைம் தான் டைம் அதிகமாக இருக்கும். அடுத்த டைமில் நீங்கள் 10 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். அதனால் இந்த 8 சம்மை திரும்ப போட்டு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி சம் பார்க்கலாம். ஸோ பயிற்சி சம்மோட பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே முடிஞ்சிரும். ஸோ பயிற்சி சம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லலாம் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமேத்து TNPSC அகாடமி.